வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காய்கறிகள், பழம் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதுளம் பழத்தின் தோலுடைய மகிமை. மிக அற்புதமான தோற்பு குணம் கொண்டது. ஆனால் பார்த்திங்கனாக்கா, எல்லா வகையான வியாதிகளையும் அசால்ட்டாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து. கர்ப்பப்பைக்கும் சரி, இரத்தத்தை அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு. மாதுளம் பழம் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஜூஸ் குடித்தாலே நல்லா ரத்தம் ஏறும். ஆனால் தோலுக்கும் மிக அற்புதமான குணம் உண்டு. இரத்த நாளங்களை உற்பத்தி செய்யும் இரத்தத்தில் இருக்கும் சோவை, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க நிறையா பிரச்சனை உள்ள பெண்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா சோவை. இந்த சோவை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அப்போ சோவை பிடிச்ச மாதிரி இருக்காங்க, முகம் வெளிரி இருக்குது. சில பேருக்கு நம்ம கலராகிட்டு வந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி நினப்பு இருக்கும். அதாவது நார்மலாக இருந்து கொஞ்சம் என்னப்பா கொஞ்சம் மாநிறமாக இருக்க, எதுவும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆஹா, நம்ம வெள்ளையாகிட்டு வந்துட்டுருக்கோம் போல் இருக்குன்னு. இல்லை, சோவை அது சோம்பலை தரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டை இம்ப்யூரிட்டி பண்ணி கொடுக்கும். இது அப்படியே என்னாகும், எல்லா உறுப்புகளையுமே சிங்க் பண்ணும். அப்போ தான் நிறங்கிக்கிட்டு வருவாங்க. நல்ல தோல் செவந்து வருதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே ஒல்லியாகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதனால் இரத்த சோகை, பாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உருக்கி நோய். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு இரத்த சோகையினால் வரக்கூடிய கர்ப்பப்பை சுருக்கம், ஜனனி நாளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆயிரும். ஸோ இது எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாமே பியூர் பிளட்டு தான். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த மாதுளை ஓடுக்கு இருக்குது. இப்போ மாதுளை ஓடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தங்கத்திற்கு இணையானது. அதாவது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தங்க கலசம் மாதிரியே இருக்கும். அந்த பழத்தை எடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பூவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த பழத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை சரியான விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மாதுளை ஓடு இப்போ கிடைக்கிறதெல்லாம் ஹைப்ரிட் தான் கிடைக்கிது, வேறு வழி கிடையாது. ஆனால் நாட்டு மாதுளை கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கிராமப்புறங்களில் கிடைக்கும், வீட்டிலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதுளம்பழத்தெலாம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த ஓடுகளை வந்து பார்த்திங்கன்னா நிழலாக காய வச்சிடும். வெயிலில் காய வைக்காமல் நிழல், அதாவது வெயில் பாதி நிழல் பாதி காய வைப்பாங்க. அது நிழல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்குவத்தில் காய வச்சு அதை அரைச்சி பொடியாக்கி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பால்லையும் எடுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இல்லை எனக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அதனாலனாக்கா நீங்கள் வந்து பால்லே எடுத்துக்கலாம், வெறும் தண்ணியில் கூட எடுத்துக்கலாம். ஸோ மற்ற ஜூஸ் நீங்கள் வந்து மாதுளை பழத்தோட ஜூஸோட இதையும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆக வேறு எந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் இதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய உடலாக இருக்கும், ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும்.